கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். Worship the Lord your God, and His blessing will be on your food and water. I will take away sickness from among you. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றி விடுவார். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கான வாக்கு தத்தமாகும். இது ஒரு ஒப்பந்தமான ஆசீர்வாதம். மனிதன் தேவனை உண்மையாய் சேவிக்கும் பொழுது தேவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்பதை இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது அன்பின் வேண்டுகோள், கட்டாயம் அல்ல. தேவன் வேறு தெய்வங்களை அல்ல, தம்மையே சேவிக்கும்படி கூறுகிறார். உண்மையான சேவித்தல் என்பது ஜெபம், நன்றி, கீழ்ப்படிதல், நியாயம், இரக்கம் ஆகியவற்றில் வெளிப்படும். இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவி என்று சொல்லியிருப்பதை உபாகமம் 10:12 வாசிக்கிறோம். முதலில் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை சேவிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் பய பக்தியும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தும் நடந்தால் மட்டுமே நாம் அவரை முழு மனதோடும் ஆத்துமாவோடும் அவரை ஆராதிக்க முடியும். இதை ஒத்துக்கிறீங்களா? அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது வாழ்வாதாரத்திற்கான தேவனுடைய பூரண வாக்குத்தத்தம். அப்பமும் தண்ணீரும் என்பது அடிப்படை வாழ்வின் அடையாளங்கள். தேவன் நம்முடைய தேவைகளையும் நம் உழைப்பையும் ஆசீர்வதிப்பார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். நாம் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் என்பது உறுதி. இதை விசுவாசிக்கிறீங்களா? வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று உறுதி அளித்திருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய பாதுகாப்பு வாக்கு தத்தம் இது. அவர் உடல் நலத்தையும் மன நலத்தையும் காக்க வல்லவர். அதனால்தான் சங்கீதக்காரன் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
கழுகுக்குச் சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது என்று மிக உறுதியாக கூறுவதை 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று உபாகமம் 7:15 வாசிக்கிறோம். தேவனுடைய மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்று தேவன் வாக்களிக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்களித்திருப்பதை சங்கீதம் 91:10 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 4:10 வாசிக்கிறோம். ஆராதனை என்பது விசுவாசத்தின் அடையாளம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தரை சேவிக்கும் வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறும் வாழ்க்கை. தேவனை சேவிக்கும் கடமை நம் தலையாய கடமை. ஒரே மெய்யான தேவனையே சேவிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு சேவிக்க வேண்டும். சுயநலமின்றி சேவிக்க வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியிலே அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று பவுலடிகளாரும் நமக்கு அறிவுறுத்துவதை ரோமர் 12:11 வாசிக்கிறோம். தேவனை மனதார சேவிக்கும் பொழுது தேவன் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தியாகும். நோயிலிருந்து பரிபூரண விடுதலை, மன அமைதி மற்றும் சமாதானம் கிடைக்கும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற சத்தியத்தின்படி தேவனை உறுதியாய் விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறவர்களுக்கு பரிபூர்ண சமாதானம் கிடைக்கும். தேவனை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் சேவிப்பதால் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, பரிபூரணம், அமைதி, சுகம் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எஸ், தேவனுடைய பிள்ளைகள் ஒளி போன்றவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is a conditional promise of God's blessing. Serve God only. True worship involves love, obedience, and faithfulness. God blesses provision. He provides daily needs and prosperity. God removes sickness. He gives health and divine protection. Serving God brings complete blessing, that is provision, protection, and health. Amen. நாம் கர்த்தரை மனமாற சேவிக்கும் பொழுது அவர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார். சேவை ஆசீர்வாதத்திற்கான வழி. இதை விசுவாசிக்கிறீங்கல்ல? அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மையே சேவிக்க விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் சரீரத்திலிருந்து எல்லா வியாதியையும் விலக்கி ஆரோக்கியத்தையும் அமைதியையும் தாரும். எங்கள் வீட்டிலும் வேலைகளிலும் ஊழியத்திலும் உமது கை எப்பொழுதும் எங்களுடன் இருந்து வழிநடத்த வேண்டுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் உம்மையே நேசித்து உமது வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கவும்
உம்மையே உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருக்கவும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.